இன்று மே 26, 2026 இந்திய பங்குச்சந்தை மிகவும் வலுவான சாதகமான அலையுடன் ஸ்ட்ராங்லி புல்லிஷ் மற்றும் இடைவெளி பதிப்புடன் கேப் அப் ஓப்பனிங் தொடங்க அதிக வாய்ப்புகள் உள்ளன. நேற்றைய வர்த்தகத்தில் மே 25 சந்தை ஒரு மாபெரும் வரலாற்று மைல்கல்லை எட்டியுள்ளது. நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் ஆகிய இரண்டுமே தங்களின் முக்கிய உளவியல் எல்லைகளை தாண்டி உச்சத்தில் முடிவடைந்துள்ளன. அதனைத் தொடர்ந்து இன்றைய சந்தையின் முக்கிய எதிர்பார்ப்புகள் மற்றும் நிலவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 1. நேற்றைய சந்தை முடிவு க்ளோசிங் ஸ்டேட்டஸ். நிஃப்டி 50,312 புள்ளிகள் +1.31% உயர்ந்து முதன்முறையாக 24,031 என்ற வரலாற்று சிறப்புமிக்க 24,000 புள்ளிகளுக்கு மேல் நிறைவடைந்தது. BSE சென்செக்ஸ் 1073 புள்ளிகள் +1.42% அசுர வேகத்தில் உயர்ந்து 76,488 என்ற புள்ளிகளில் நிறைவடைந்தது. பேங்க் நிஃப்டி 1238 புள்ளிகள் +1.15% உயர்ந்து 55,294 முடிவடைந்தது. 2. இன்றைய சந்தைக்கான முக்கிய உந்துதல்கள். மார்க்கெட் ட்ரிகர்ஸ். கிஃப்ட் நிஃப்டி கொடுக்கும் சாதகமான சிக்னல். கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட +215 புள்ளிகள் உயர்வை காட்டி வர்த்தகமாகி வருவதால் இன்று காலையில் நிஃப்டி 24,200 புள்ளிகளுக்கு மேல் ஒரு பெரிய கேப் அப்புடன் துவங்க வலுவான வாய்ப்புள்ளது. கச்சா எண்ணெய் விலை சரிவு. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை முன்னேற்றங்கள் காரணமாக பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரே நாளில் 5% மேல் சரிந்து பேரல் ஒன்றுக்கு $98 கீழ் வந்துள்ளது. இது இந்திய பொருளாதாரத்திற்கும் சந்தைக்கும் மிகப்பெரிய சாதகமான விஷயமாகும். மாதாந்திர எக்ஸ்பைரி. மந்த்லி எஃப் மற்றும் ஓ எக்ஸ்பைரி. இன்று மாதாந்திர எக்ஸ்பைரி தினம் என்பதால் நேற்றைய 24,000 பிரேக் அவுட்டை தொடர்ந்து கால் ரைட்டர்கள் தங்களின் பொசிஷன்களை அவசரமாக மூடும் காலையில் சந்தையை மேலும் உயர்த்தக்கூடும். 3. கவனிக்க வேண்டிய முக்கிய நிலைகள். நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். குறியீடு இண்டெக்ஸ். முக்கிய சப்போர்ட் முக்கிய ரெசிஸ்டன்ஸ். நிஃப்டி 50 24,100 இன்றைய முக்கிய பிவோட். சாய்கோடு 23,938 24,400 கீழ் 24,500. BSE சென்செக்ஸ் 75,900 76,700 கீழ் 77,000. வர்த்தகர்களுக்கான முக்கிய குறிப்பு. காலையில் சந்தை 24,200 புள்ளிகளுக்கு மேல் ஓப்பன் ஆகி முதல் 15 நிமிட கேண்டிலில் 24,100 நிலையை தக்கவைத்துக் கொண்டால் சந்தை 24,400 நோக்கி பயணிக்கலாம். எனினும் எக்ஸ்பைரி தினம் என்பதால் மதியத்திற்கு மேல் நண்பகல் 12 மணி PM-க்கு பிறகு லாப பதிவு ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக திடீர் ஏற்ற இறக்கங்கள் வாலட்டிலிட்டி வரலாம் என்பதால் எச்சரிக்கை அவசியம். 4. கவனிக்க வேண்டிய துறைகள். செக்டர் வாட்ச். ஆட்டோமொபைல் மற்றும் வங்கித்துறை. கச்சா எண்ணெய் விலை சரிவு மற்றும் வலுவான உள்நாட்டு முதலீடுகள். DII பாயிங் காரணமாக இன்றும் நிஃப்டி ஆட்டோ மற்றும் நிதித்துறை பங்குகள். நிஃப்டி ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் நல்ல வேகத்தில் இருக்கக்கூடும். ஐடி துறை. ஐடி செக்டர். நேற்று சந்தை இவ்வளவு உயர்ந்தும் ஐடி துறை மட்டுமே சற்று சரிவில் -0.20% முடிவடைந்தது. அமெரிக்க சந்தைகள் மீண்டும் துவங்கும் போது இன்று ஐடி துறையில் ஒரு மீண்டெழுதல் ரிகவரி வாட்ச் இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும். மொத்தத்தில் இன்று சந்தை நல்லதொரு ஏற்றத்துடன் துவங்கினாலும் எக்ஸ்பைரி தினத்தின் பிற்பகுதி வர்த்தகத்தில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் BM மணி சேனல் குழு. சிறந்த ட்ரேடிங் அனுபவம், சிறந்த பங்குகள். ஆலிஸ் ப்ளூ டிமேட் அக்கவுண்ட் வித் BM மணி. உங்கள் முதலீட்டு பயணத்திற்கு முதல் படி BM மணியுடன் ஒரு டீமேட் அக்கவுண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாட்ஸ்அப் 9444147232.